राधेश्याम हरे कृष्णा राधेश्याम केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः सर्वेश्वराय नमः श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने ஸ்ரீகிருஷ்ணாய நமः. பாகவதத்திலேருந்து ஒவ்வொரு பகுதியாக நம்ம அனுபவிச்சுருக்கோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கோவர்தனகிரி படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணன் எல்லா உயிர்களையும் மழையிலேருந்து ரட்சித்த ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். கோகுலத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்திர விழா அப்படின்னு பண்ணுவாள். இங்கே தமிழ்நாட்டிலேயும் உண்டு. ஆனால் அது அந்தந்த வசந்த காலத்துக்கு முன்னாடி பண்ணுறது இந்திர விழா அப்படின்னு. கோடை தணிஞ்சிருக்கும், நடுவில் மழை வரப்போகிற நேரம். அந்த நேரத்தில் வருணனுக்கு அதிபதியான இந்திரனை நோக்கி இந்த இந்திர விழா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாள். அதனால் இந்த ஜனங்கள்லாம் ஒரு வருஷமும் கூட நிறைய பட்சணங்கள்லாம் எடுத்துன்னு போய், ஆர்த்திகள்லாம் எடுத்துன்னு போய், அலங்கார பொருள்லாம் எடுத்துன்னு போய் அங்கே இருக்கிற ஒரு மலை, அந்த மலைக்கு கீழே வச்சு மலையை நமஸ்காரம் பண்ணி சேவிப்பாள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வருஷம் அவள் எல்லோரும் கிளம்பும் பொழுது கிருஷ்ணர் பார்த்துட்டு கேட்குறார். பாலகிருஷ்ணன் ஒரு 9 வயசு இருக்கும். அவர் கேட்குறார், எங்கே போகிறேன்னு. இது மாதிரி இந்திர விழா பண்ணணும், நமக்கு வருஷம் சரியான மழை வரணும், மழையான ஆபத்தும் இருக்கக்கூடாது, மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் பயிர்களும் வாடக்கூடாது, ஒரு மிதமான மழையை தரணுங்கிறதுக்கோசம் நாங்கள் இந்திரனை நமஸ்காரம் பண்ணுறது உண்டு, அங்கே போயின்ட்டுருக்கோம் அப்படின்னா. அதெல்லாம் யார் சொன்னால், என்னால் தான் எல்லாம் நடக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்திரனுக்கெல்லாம் ஒன்றும் விழா வேண்டாம், நான் நினச்சா போகிறோம், எல்லாமே நன்னா நடக்கும்னு கிருஷ்ணர் சொல்ல, எல்லோரும் கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்டுண்டு அத்தனை திருவிழாவையும் கிருஷ்ணரை வச்சு நடக்கிறதா முடிவு பண்ணுறா. உடனே இந்திரனுக்கு இந்த வருஷம் இந்திர விழாவுக்கு நமக்கு அழைப்பு வரலையே, நம்ம போலையே, அவள் பண்ணலையே அப்படிங்கிற கவலையில் கோபத்தில் விசாரிக்கிறான். விசாரித்ததுக்கு அங்கே கோகுலத்தில் எல்லாரும் கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டாத, இந்திர விழா கொண்டாட வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரான். உடனே கோபம் வந்து இந்திரனுக்கு ஒரு வாரம் 7 நாள் தொடர்ந்து மழையால் எங்கே பார்த்தாலும் நதி சூழ்ந்துருக்கு, வெள்ளக்காடாக இருக்குது. மழை ஆரம்பித்த உடனேயே சூட்சம மன்னனாச்சே கிருஷ்ணர், அவருக்கு தெரியாதா, தன்னுடைய சுண்டு விரலால் அந்த மலை கோவர்தனம் அப்படிங்கிற மலையை சுண்டு விரலால் தூக்கி கொடை மாதிரி பிடிக்கிறார். அந்த மலையானது ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு சுற்றளவில் ஒரு சிறந்த கொடையாக இருக்குது. சுண்டு விரலில் பிடிச்சிட்டு இருக்கார். பசு, கன்றுக்குட்டி, மாடு எல்லா மிருகங்களும் வந்து அதன் கீழே அடைக்கலமாக இருக்குது. இந்திரனுக்கு கொண்டு வந்த அந்த பட்சணங்கள், சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு வாரம் காலம் தன்றான். பேஞ்சி ஓஞ்சி போயிட்டான் இந்திரன். இந்திரன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டான். என் சக்தி பெருசா, கிருஷ்ணர் சக்தி பெருசான்னு நான் சோதித்தேன், நான் தோற்று போயிட்டேன். நான் உடனே போய் கிருஷ்ணனுடைய திருவடியில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அபச்சாரத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஓடி வந்து கிருஷ்ணர் காலில் விழறான். விழுந்து நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிக்கணும்னு சொல்லி சொல்கிறா. கிருஷ்ணர் சொல்கிறார், எல்லாமே என்னிடத்துலேருந்து தான் உருவாருது, எல்லாத்தையும் நான் தான் படைக்கிறேன், நான் தான் ஆட்டி வைக்கிறேன், அதனால் அது தெரியணும், சகலமும் என்னிடத்துலேருந்து தான் வருதுங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசம்தான் இது நடந்தது அப்படிங்கிறதாக அந்த கோவர்தன படலம் முடிகிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஆகையினாலே கிருஷ்ணன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், வருண பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எந்த விதமான பாதிப்பும் இல்லாதபடிக்கு பூரணமான தீர்த்த பஞ்சம் இல்லாமல் தீர்த்தங்களை நிரப்பி அப்படியே ஒரு அமைதியாக இந்த மழைக்காலம் கடந்து போகணும்னு கிருஷ்ணர்கிட்டையும் இந்திரன்கிட்டையும் மறுபடியும் வேண்டிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணாய நமஹ கிருஷ்ணாய நமஹ கிருஷ்ணாய நமஹ.